ஹாய் கைஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எந்தெந்த எக்ஸல் வெர்ஷன்ஸில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2013 2013க்கு மேலே உள்ள எக்ஸல் வெர்ஷன்ஸில் மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். இந்த ஃப்ளாஷ் ஃபில்ன்றது அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ எக்ஸலில் வந்து இப்போ என்னோடய எக்ஸலில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபைலில் போயிட்டு அக்கௌண்ட்டு இது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெர்ஷன் என்ன அப்படின்றது தெரியும். அதாவது இப்போ என்னுடைய வெர்ஷன் தெரியுங்களா, 2013. ஸோ இதில் வந்து ஃப்ளாஷ் ஃபில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ 2007 2010 அந்த எக்ஸல் வெர்ஷன்னா கண்டிப்பாக ஃப்ளாஷ் ஃபில் வந்து அதில் இருக்காது. ஸோ 2013க்கு மேலே வந்த எக்ஸலில் மட்டும்தான் அந்த ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேட்டாவை வந்து இப்போ இந்த நேம் இருக்குது, இப்போ அருண்குமார்ன்றது இருக்கா. இப்போ அருண் தனியாக, குமார் தனியாக அப்படின்றது இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பிரிக்கணும். ஸோ கணேஷ் தனியாக, அதாவது நேம் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கணும். சேர்ந்துருக்கிறத தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு இதே மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நேம் மட்டும் நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே டைப் பண்ண வேணாம். ஸோ ஷார்ட்கட் கீ நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இது வந்து எப்படி கொடுக்குறேன்றது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நேம் வந்து அருண்குமார். ஸோ நான் அருண்னு மட்டும் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கண்ட்ரோல்+E கொடுக்குறேன். கண்ட்ரோல் இ கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட் நேம் மட்டும் வந்துடும். ஃபஸ்ட்டில் கணேஷன் தான் கணேஷ் மட்டும் வந்துடும், வினோத்ன்றதா வினோத் மட்டும் வந்துடும், சேகரன்றதா சேகரன் மட்டும் வந்துடும், சுப்பிரமணியன்றதா சுப்பிரமணியன் மட்டும் வரும். அப்படியே எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குமார் அப்படின்றத ஃபஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்ட்ரோல் இ கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே மேலே வந்து டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டேட்டாவில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில்லுன்றது ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ லாஸ்ட் நேம் மட்டும் வந்துடும், ராமன், முருகன், கருப்பன். கண்ட்ரோல் இ கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில் டேட்டாவில் போய்ட்டு ஃப்ளாஷ் ஃபில் கொடுக்கலாம் மவுஸில். ஸோ எதுனாலுமே வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு நேம், ஸோ இதை வந்துட்டு லாஸ்ட் நேம் அப்படின்றத நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நேமை வந்துட்டு. ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் வந்துட்டு நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே இமெயில் ஐடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது வந்து எப்படின்றத பாருங்கள். இப்போ வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மேட்டு கொடுக்குறீங்க. இப்போ அருண்குமார்ன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் நீங்கள் எல்லா இதுலேயுமே மேனுவலாக வந்து டைப் பண்ணணும். இப்போ வந்துட்டு arun.kumar@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்தீங்க அப்படின்னா அதே ஃபார்மேட்டில் ganesh.raman@gmail.com, vinod.raman, சேகர்.கருப்பன் அப்படின்றது எல்லாத்துக்குமே இமெயில் ஐடி வந்து வந்துடும். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுக்காவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கம்பைன் நேம்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு நேமையும் சேர்ந்துருக்கிற ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமையும் தனித்தனியாக பிரித்தோம். இப்போ ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் ஆல்ரெடி தனித்தனியாக தான் இருக்குது. இது வந்து சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், அருண் ஸ்பேஸ் குமார் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டிட்டு கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். கண்ட்ரோல் இ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து சேர்ந்து வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இதேமாதிரி நிறைய ஒரு 1000 நம்பர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்துட்டு 9843070804 இது வந்து மொபைல் நம்பரு. இந்த மொபைல் நம்பர் வந்து 5 டிஜிட்டுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதை வந்து டைப் பண்ணுறீங்க, மேனுவலாக டைப் உங்களுக்கு எப்படி எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செகண்ட் செல்லில் வச்சுட்டு கண்ட்ரோல் இ கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ஹைஃபன் வந்து போட்டு வேணும். அதாவது 9843070804 அப்படின்னு வச்சுட்டு இந்த செகண்ட் செல்லில் வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் இ கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹைஃபன் வந்துடும். ஓகேங்களா? எப்போதுமே செகண்ட் செல்லில் வச்சுட்டு தான் அந்த கண்ட்ரோல் இ இல்லைனா ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ளாஷ் ஃபில் வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃபில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு கேட்கலாம். வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.